வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் பண்டூட்டி. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பக்கத்தில் ஒரு 900 அடியில் பார்த்தீங்கன்னா 7 HP மோட்டர் கஸ்டமரை இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டாரு. மொத்த டெப்த்து பார்த்தீங்கன்னா 1000 அடிக்கு மேலே போர் டெப்த்து. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் வந்து மோட்டார் பைப்பு கேபிள் அவரே வாங்கி போருக்குள்ளே மோட்டர் இறக்கிட்டார். 900 அடியில் மோட்டர் 7 HP மோட்டர் இறக்கியிருக்காரு. இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டர் பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ அக்கோசப்பில் வந்து பார்த்திங்கன்னா 7 HP மோட்டர் போட்டிருக்காரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் செட்டப் மட்டும்தான் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி மோட்டார் பைப்பு கேபிள்லாம் போருக்குள்ளே இறக்கிட்டார். நம்ம வந்து இதுக்கு பேனல் போட்டு ஒரு 15 பேனல் 600 வாட்ஸ் பேனலில் 15 போட்டு இதுலேருந்து 1.5 இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களை சோலார் செட்டப் பண்ண எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். பட் டெலிவரி பார்க்குறீங்க, நல்ல ஒரு டெலிவரி வந்துகிட்ருக்கு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். நல்ல வெயில் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் ப்ரெஷர் 1.5 இன்ச்சு ப்ரெஷர் நல்லாவே தண்ணி வந்துட்டுருக்கு. 7 HP மோட்டார். இது வந்து ஏசி மோட்டார் தான். நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. டெக்ஸ்மோ மோட்டாருங்கிறது பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டார் தான். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஏசி மோட்டாரை அதிக ஆழத்துக்கு சோலாரில் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. இப்போ நார்மலாக ஏசி மோட்ரு 7 HP போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த டெப்த்து போகிறதால வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 900 அடிக்கு மோட்டர் இறக்கி 1.5 இன்ச்சு டெலிவரி நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு. ஏசி மோட்டார் இது, டெக்ஸ்மோ அக்வாசப் மோட்டார். உங்களுக்கு நீங்கள் போர் வச்சுருக்கீங்க, 1000 அடி வச்சுருக்கீங்க, 1100 அடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சோலார் மூலயமாவே உங்களுக்கு வந்து தண்ணி எடுத்துக்க முடியும். அதோடைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சப்சிடியில் பண்ணலைங்க. நம்ம வந்து ஓனாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கால் பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்சிடியில் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, சப்சிடியில் நம்ம பண்ணுறதில்ல, ஓனாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக வெயில் குறைஞ்சிருக்கு, இருந்தாலுமே நல்ல ஒரு ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்குது தண்ணியில், இந்த போர்லேருந்து. இப்போ இது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒரு சாம்பிள் காட்டுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயில் இருக்கும் போதுக்கும் இல்லாத போதுக்கும் தண்ணி எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது. அதே நேரம் எல்லா போர்லையுமே வெயில் இல்லாத டைமில் தண்ணி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெமோ காட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ஒரு 45 ஹெர்ட்ஸில் மோட்டர் ஓடிக்கிட்டுருக்கு. ஏசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ஹெர்ட்ஸ் வரையும் மோட்டர் ரன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 45 ஹெர்ட்ஸில் தண்ணி 1.5 இன்ச்சு தண்ணி வந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ கடைசியில் ஒரு டெமோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப பொறுமையாக வந்துகிட்ருக்கு. இது ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி பார்த்து ஒரு 1 இன்ச்சு தண்ணி வந்துகிட்ருக்கு. இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த சூரியனே மறைஞ்சிருச்சு. இந்த கருமேகம் வந்து சூரியனை மூடிச்சு. அப்படி இருந்தாலுமே இந்த போரில் வந்து இந்த மோட்டாரில் தண்ணி வந்துகிட்ருக்கு. ஹெட்ஸு பார்க்கலாம் நம்ம எவ்வளோ ஹெட்ஸ் ஓடுதுன்னு சொல்லிட்டு. முதல்ல 45 ஹெட்ஸு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஹெட்ஸு பார்க்கலாம். 23 ஹெர்ட்ஸ்லேயே வந்து ஒரு இன்ச்சு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இது சில கஸ்டமர் கேட்குறாங்க, சார் நமக்கு வந்து 30 ஹெர்ட்ஸ் போகுது சார், தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் டெப்த்து ப்ளஸ் வந்து உங்களோட போர் ஈல்டை பொறுத்து மாறும். உங்களுக்கு போர்லேருந்து எவ்வளோ தண்ணி மேலே இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வெயில் கம்மியாக இருந்தாலுமே தண்ணி வந்துடும். இல்லை போர் நான் 900 அடி போட்டிருக்கேன், எனக்கு தண்ணியே ஒரு 800 அடி கீழே தான் இருக்குது அப்படின்னா, தண்ணி 1 இன்ச்சு தண்ணி தான் வருது அப்படின்னா, அது வந்து இந்த மாதிரி வெயில் மூடும் போது உங்களுக்கு தண்ணி வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு தான் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது போகணுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதோடைய டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சோலார் செட்டப் மட்டும் இன்க்ளூடிங் லைட்டிங், ரெஸ்ட், ஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 230 பண்ணி கொடுத்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.